கொடுத்து அவங்களுக்கு இன்னும் போகலாம். இன்னும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். வெளிநாட்டிலேருந்து ஜமாத்துக்கு போனால் வெளிநாட்டுக்கு போய் ரிசல்ட் தான் ஜமாத்துக்கு போய் பார்த்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் என்ன அன்னாட காரில் போகக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும், வெறுமனே அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அன்னாட காரில் போகணும் எல்லாம் போகணும். அதோட முடிவு போனதுக்கு வந்து ஜமாத்தையும் போய் சந்திக்கணும். யாரெல்லாம் ஜமாத்தில் போனாலும் அவங்களே போய் அந்த வீட்டுக்காரவங்க வீட்டில் போய் சந்திக்கணும். வீட்டில் போய் என்ன செய்யணும், அவங்களுடைய நிலவரம் என்ன, அவர் அல்லாட காரில் போயிட்டாரு, அந்த குடும்பத்துடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதா என்ன செய்யணும். நம்ம இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், நபிசல்லாங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அல்லாத பாடல ஒருத்தவங்க போயிட்டாங்க, அவங்க மனதில் என்ன ஏதோ சில விஷயங்களை பாடி கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்ட உணர்வு என்ன செஞ்சாங்கன்னா, இது என்ன குடும்பம் இப்படி பாடுறாங்க. உடனே ஒரு நாளாவது ஒரு அல்லாட பாடல போய் அதனால அவர் என்ன செய்யணும், மனைவி இந்த மாதிரி ஒரு பாட்டு அவங்களோட கவியை ஒரு நபியாக பாடிச்சு தன்னுடைய ஏற்றத்தை தன்னுடைய தேவையை என்ன செய்யணும் அந்த கவிகளை சொல்லுவாங்க. உடனே என்ன செய்ய உமர் அந்த விஷயத்தை கேட்டு ஆலோசனை பண்ணாங்க. எல்லாருக்கும் என்ன விஷயம் என்ன அந்த மாதிரி ஆமாங்க, அவங்க வீட்டுக்கார போய் 4 மாதத்துக்கு மேலே ஆகுது, ரொம்ப நாள் ஆகுது போய். உடனே அவர் என்ன செஞ்சாங்க, இங்கே வர சொல்லுங்க, நான் அவங்களோட வீட்டுக்கு வர சொல்லுங்க. எல்லாரோட பார்க்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லா விஷயத்தையும் என்ன கவனிக்கணும். அந்த ஒரு ஜமாத்தில் வந்து அன்னாட பார்க்க போனிச்சு. போனவங்க என்ன செஞ்சாங்க, அவரோட டைலர் அவர் அன்னாட பார்க்க ட்ரெஸ்ஸு போனோம்னா அவர் போயிட்டார். போனால் அவர் என்ன செஞ்சாங்க, ஜமாத்துக்கு வாங்கிட்டு வந்து சொன்னாங்க, பாருங்க ட்ரெஸ்ஸு போயிருக்காங்க அன்னாட பார்க்க போனதுனால முன்னாடியே பொருட்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கு மனைவி சில விஷயம்லாம் சொன்னாங்க. அவங்களும் பொருட்கள் ரெடி பண்ணாங்க. எல்லாம் காசு எடுத்து பணம் எடுத்து அவர் அல்லாட பார்க்க போயிருக்காரு. போகும்போது கொஞ்சம் பணம் வீட்டில் கொடுத்து போனார். அந்த கொஞ்சம் பணமும் என்ன ஆகிட்டு கொஞ்ச நாள்லேயே செலவாச்சு. என்ன காரணம், பிள்ளைங்களெல்லாம் உடம்பு செலவாக போயிடுச்சு. ஒரு நாள் பிள்ளைங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அது கொஞ்சம் இதுவரை செஞ்சு அவங்க எல்லா காசு பணமும் செலவாயிடுச்சு. அந்த அம்மா இதை கொஞ்சம் செஞ்சு ஏதோ அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் என்னங்க இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான பூச்சி கஷ்டமான எந்த அளவுக்கு கஷ்டம்னா சாப்பாடு கூட அவங்க வரணும். இப்போ இந்த நிலைமையில அவங்க என்ன செஞ்சாங்க, யாருக்குன்னு சொல்லணும், யாருக்குன்னு சொல்றது பசுகளை பட்டுகளை எல்லாம் அந்த பொழுது உருவாக்குறது பொழுது பிள்ளைங்க எவ்வளோ பசுகளோட இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலைமையில அந்த அந்த மொஹல்லா ஜமாத்தில் சாப்பிய உலகில் ஒரு கவலை எல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி இவர் பாரதிய ஜமாத்துக்கு போனாரு, எல்லாரோட பார்க்க போனாரு, இவருடைய வீட்டில் என்ன நிலவுன்னு சொல்லி தெரியல. ரொம்ப கஷ்டமான பொருள் அவர் பேசுறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க கூட ஒரு ஆலோசனை பண்ணி அந்த சாமியை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பெண்களை அந்த வீட்டுக்கு அழைச்சி வச்சாங்க. இப்போ அந்த வீட்டில் போய் அந்த பெண்கள் பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த உள்ள சூழ்நிலை எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது சில பொருட்கள் பிள்ளைங்கலாம் வாங்கி போய் பார்த்துட்டு திரும்ப என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அவங்க பணம் சொன்ன உடனே விஷயத்தை விளங்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவாக பொருட்கள் போகணும். இப்போ என்ன அவங்களுடைய தேவைகள் ஜமாத்தை ஒரு போயிட்டு வரோட எவ்வளோ என்ன தேவை ஏற்படுதோ அவங்க இருக்கோ அத்தனை தேவையும் அதான் கூட பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. அதான் இதெல்லாம் என்ன அன்னாடைய பாதையில் போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் கண்காணிக்க எங்களால் சொல்லப்படுறாங்க. இது தேவைப்பட்டாங்க வேலையில் நிரந்தரமா ஸ்ரீராமங்களா வேணுங்களா இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட நுசுருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் நம்முடைய அகலாக்காரங்க சொல்லுவாங்க. தன்னுடைய பரம எதிரின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட கடைசி நேரத்தில் ஜனாசத்தோடு வந்து தயாராக அப்படிப்பட்ட நல்ல குணம் உள்ளவங்க. நாம் என்ன செய்யணும், நம்ம எதிரின்னு யாருக்கிற உலகத்தில் நம்மளுடைய நர்சு தான். நர்சு செய்யணும். முதல் எதிரியாக நர்சு தான். வேற யார் கூட இருக்கலாம், வேற யாரும் இல்லை. சைத்தானாவது வெளியே இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஏற்றிட்டு இருக்கலாம். அவன் என்ன பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவான், நம்ம அதை செஞ்சுட்டு வழி தவறுவோம். ஆனால் நம்முடைய கூடயே இருக்கக்கூடிய நர்சுக்கு வழிபட்டவன் நான் பார்த்தேன். அப்போ நம்ம நல்ல குணங்களை கொண்டுதான் மழையிட்டு நல்லதாக பேசணும். நான் வந்து ஆம்பளாம் நீ வந்து போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முதல்ல உணர்வு நான் மழை மாறிட்ட ஏன்னா நான் நல்லவிதமாக பேசுகிறோம், மரியாதையாக பேசுகிறோம். மற்றவங்க எப்படி நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்க அல்லாத பாதுகாப்பு 3 நாள் 40 நாள் 6 மாதம் ஆழ்ந்து போகணும்னா அவங்க எவ்வளோ அன்பாக எவ்வளோ பிடிப்பாக அவருடைய தேவை என்னவாகலாம் சொல்லி அவர் எப்படி அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறோமோ அதேமாதிரி என் மனைவி அதோடு அதிகமாக அவங்க நம்ம
குடும்பத்தாட்ட நம்முடைய உறவினர்கிட்ட எல்லாருடைய இருக்கிற இப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்டா நடத்தி என்ன செய்வோம். நம்ம கூட எல்லாரும் நினைப்போம். ஒரு வீட்டில் மைக்கு வந்துருச்சு, இந்த ஜமாத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யற அந்த மைக்கு வந்து போது உட்காந்து ஒரு ஒன்றும் செய்யல, சுண்ணாம்பு போய் சேரோட உட்காந்தோம். கொஞ்ச நேரம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அவரை போய் ஆஸ்பத்திரிக்கு கொஞ்ச நேரம் பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது. எல்லாம் நடக்குது. வெறுமனா அன்னாட பார்க்க போகணும் மட்டும் சஸ்கிரிப்ட் செஞ்சாலும் போகணும். அன்னாட பார்க்க ஜமாத்து போனால் மட்டும் போகணும். இதெல்லாம் நம்ம நோக்கம். என்ன செய்யணும், நம்மளுடைய அகலாத்தில் வெளியே அகலாத்தில் தான் என்ன செய்யணும், மக்கள் நம்மளோட இடையே போய்க்காங்க. இப்போ சிவகங்கை ஜமாத்துலாம் நம்ம பேசும்போது 2 மாதம் பெண்கள் போகும்போது அந்த ஏரியாவில் மதுராஜ மாத்திரம் நம்ம உட்காரும் போது அந்த மதுராஜ மாத்திரம் முதல்ல போனோன்னே நம்ம எப்படி மதுராஜ மாத்திரம் நோயாளிகளை சந்திக்கிறது, புத்தர்களை பேர் உட்காந்து பள்ளித்தாளுங்க இப்படிலாம் எழுதி இருக்கும்போது அதில் ஒரு உருவாட எழுதினாங்க. எங்கள் முகலாவில் இத்தனை பெண்கள் பருதாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பருதாவுடைய பெண்கள் 5, 4, 3, 8, 10 எழுதுறாங்க. புதுசாக ஒரு உருவானம் இருக்கு. நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உருவானம் வச்சுருக்கீங்க. இல்லைங்க, எங்கள் முகலாவில் இத்தனை பெண்கள் என்ன செய்கிறாங்க, பருதாவுடைய பெண்களோட முழுமையாக இருக்கிறாங்க. அவங்க கடைசியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி, அவங்க முழு பருதாவோட தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ பெண்களுடைய உழைப்பு முறையாக கொஞ்சமாக நடந்தால் கூட அது நல்லதுதான். நான் குடும்பம் நடந்துச்சு. ஆனாலும் அவங்க என்ன செய்யப்படுது நல்ல விதமாக அந்த தாவத்தில் உழைப்பு நடந்தது. காரணம் என்ன அப்படின்னா பெண்களுடைய உழைப்பு நல்ல முறையில் செஞ்சிருக்காங்க. இந்த தாவத்துடைய உழைப்பில் பெண்களுடைய உழைப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அல்லாமல் ஆண்களுடைய உழைப்பை எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செய்யணுமோ, மாதம் 14 மாதம் போகும், வாரத்தில் 2 கஷ்டு செய்கிறோம், டெய்லி 3 hours செய்கிறோம். சுத்தரிச்சமாக்கு 2 நேரம் மக்களை சந்திக்கிறது, பணித்தாரு, வீடு தாரு. இதே மாதிரி பெண்களுடைய உருவாக என்ன இருக்குது, அவங்க தான் நம்ம என்ன முயற்சி செய்யும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட்டுத்தாண்டி பெண்கள் தான் அது மட்டும் போகணும். அதான் நிறைய வீட்டு தாண்டினா நம்ம என்ன செய்யணும், கிராம கண்டிப்பாக செய்யணும். கூட்டுத்தாண்டிக்கு நம்மளுடைய பெண்கள் சொல்லுவாங்க, தெரியுங்க, வாரத்தில் ஒரு நாள் அந்த முன்னாடி பாலில் தொடர்பு உள்ளவங்க முகலாவோட கட்சியில் மிஸ் ஆகும். அவர் எப்படி வேலையில் கலந்து கொண்டாரோ அதேமாரி நம்மளுடைய ஏரியாவில் உள்ள பெண்கள் எல்லாரும் அந்த ஏரியாவில் உள்ள கூட்டுத்தாண்டில் அவங்க மிஸ் ஆகிருக்காங்க. அவங்களுடைய அந்த இஸ்மாய் அம்மன் அவங்க வந்து கலந்து போயிருக்கு. அவர் பெண்களுக்கு என்ன செய்யணும், நல்லா இதனுடைய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் எல்லாரும் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள். இன்னைக்கு ஒரு மனிதன் நல்லா இருக்கிறார் அப்படின்னா அவர் வெளியே வராது, நல்ல விதமாக அவருடைய வீட்டாக வராருன்னா அது காரணம் பெண்கள். அவங்க மட்டும் நமக்கு என்ன செய்யல, நம்ம உதவி உதாசம் செய்யல அப்படின்னா நம்மளோட நிலவை எப்படி இருப்பாங்க சிந்திச்சுப்பாங்க. நம்முடைய உதவியிலிருந்து, நம்முடைய உணவுகளிலிருந்து, நம்முடைய தேவைகளிலிருந்து நம்முடைய அனைத்து பராமரிப்புகளும் என்ன செய்யறாங்க, காலம் பூரா 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்முடைய காலம் பூரா என்ன செய்யறாங்க, நமக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நம்ம என்ன செய்யணும், அவங்கள வாழ்க்கை அதுதான் நம்ம என்ன செய்யணும். எல்லாம் நிலையில அவங்களுக்கு தேவையை மட்டும் பூர்த்திக்கிறோம். ஆனால் என்ன செய்யல, அவங்களோட தீர்வு வரும். அவங்க என்ன செய்யணும், இதனுடைய சூழலை உருவாக்கணும். ஒரு பெண்ணுடைய தீர்வு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் தீர்வு வந்துருச்சு. ஒரு பெண்ணுடைய தீர்வு வரல அப்படின்னா அந்த குடும்பத்தில் தீர்வு வரது வழியே. ஏன், அந்த பெண்களை வச்சுதான் அந்த குடும்பமே இருக்குது. இந்த பெண்ணு இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுவார் அந்த குடும்பத்தில். அதுக்காக அரசியல் ஆலோசனை என்ன செஞ்சாங்க, பெண்ணுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதிகாரிகள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டுலாம் கூட்டுத்தாளி நடந்துச்சு. பல பெண்கள் அங்கே வருவாங்க. பல பெண்கள் வரக்கூடியவங்களாம் யாருங்க, ஈமான் இல்லாத பெண்கள் வருவாங்க. ஆனால் அந்த கூட்டத்தாளியில் அந்த தாலியில் உட்காந்து வெளியே போகும்போது ஈமான் ஏற்றுக்கொண்டு போவோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அந்த தாலி நடந்துச்சு. இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தாளி என்னுடைய மனைவி அந்த கூட்டத்தாளுக்கு 1 வாரம் போனாங்க, 2 வாரம் போக மாட்டாங்க. என்ன காரணம், நாங்கள் அதிகமாக வேலை அவங்க கொடுக்குறோம், அதனால் அவங்களால போக முடியலைங்கிறாங்க. இப்படி பல சூழலை இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சதையும் நம்பி ரொம்ப சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தில் வந்து மனிதர்கள் 100 அப்படின்னா அதில் 40% தான் ஆண்கள் இருப்பாங்க, 60% பெண்கள் இருக்காங்க. 60% பெண்கள் இருக்காங்க. இந்த 40% உள்ள ஆண்களுக்காக எவ்வளோ உழைப்பு நடக்குது. வருஷத்துல எல்லாம் போகணும், 4 மாதம் போகணும், அதுக்கப்புறம் மகளாடு கஷ்டம் செய்யணும், 3 மாதம் இப்படி பல உழைப்புகள் இசைப்பாங்க. அப்படின்னா எவ்வளோ உழைப்பு வேலை நடக்குது. பெண்களுக்காக என்ன வேலை நடக்குது, பெண்களுக்காக இசைமா வைக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பெரிய ஒரு முறை பெண்களுடைய உழைப்புக்காக அதை செஞ்சால் கூட போகிறது. 3 மாதத்துக்கு ஒரு என்ன செய்யணும்,
வீட்டுக்கு இதெல்லாம் கூட்டு போகும் விளையாட பாடு. அப்போதான் அவங்க என்ன செய்யப்படும் அந்த தீனுடைய விளக்கம் என்னன்னு தெரியும். அவங்க மனுஷார ஓதிருப்பாங்க, சில விஷயங்கள் விளையிருப்பாங்க, அதனுடைய போக்கு அதனுடைய அமைப்பே வேற. அவங்க அன்றாட பாடலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த மதியமாக உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த அனுசூரா ஓதும்போது பெண்ணுடைய அந்த விஷயங்கள் உதாரணம் செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு பல விளக்கங்கள் கிடைக்கும். எல்லாமே ஒருத்தர் அப்படின்னா 30 வருஷமா அவர் மனைவியை வா வா வான்னு கொடுக்குறாங்க. 3 நாளைக்கு அது காரணம் பிரச்சனை ஏதோ ஒன்று சொல்லி ஆனால் ஒரு நாள் எப்படியோ என்ன கூட்டு போயிட்டார். எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அம்மா முடிச்சுட்டு காவல்துறை கேட்கும்போது என்னங்க இந்த மாதிரி நீ 3 நாள் போயிட்டு இருந்தீங்க, என் வீட்டுக்காரே இந்த 30 வருஷமா என்ன என்ன எதுவுமே சொல்லிக் கொடுத்தவங்க வாழ்க்கையை ரிசல்ட் ஆகி போகிறேன் இதே கூப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் வர நான் வரேன்னு சொன்னேன். அவர் என்னை எப்படியாவது எனக்கு சொல்லி எல்லாம் போட்டு போயிருந்தா நல்லா இருந்துக்கணும். இப்போ நான் 3 நாள் போனவங்க தான் வாழ்க்கை நோக்கம் என்னன்னு சொல்லி அந்த அம்மா யாருங்க மொபைலியாலும் தீவிரம். ஆனால் என்ன செய்வீங்க நாளை பாவங்களை போகாதனால அந்த விளக்கம் வந்து கைகள் அல்லாமல் முடியாது. இப்போ நாம் என்ன அல்லாமல் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு உள்ள கவலைப்படணும். எல்லா கவலையும் அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க. அவங்க உலகில் உள்ள கவலை போகணும். எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள கவலை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் டீ தூள் இருக்கு, இந்த டீ தூள் இல்லை, சர்க்கரை இல்லை, என்ன செய்வாங்க உப்பு இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க உள்ள கவலை இருந்தால் நம்மகிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த கையில் பூசி கொடுக்கணும் சுத்தமா இல்லைங்களா. இதே மாதிரி அவங்கள்ட்ட தீனுடைய கவலை உள்ளதை உண்டாக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அது வந்துங்களா எல்லாம் அவருடைய தொடர்பு ஆகிடுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாருக்கும் சொல்லுவோம் வாங்கி கொடுக்கலாம் ஆகிடும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் தீர்வு வந்துச்சு அப்படின்னா அது வந்துங்களா அந்த குடும்பத்தில் நாங்கள் சின்ன குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தை வெளியே தெருவில் விளையாடுது. அது விளையாடும் போது கையில் தொட்டு போட்டுருக்கு. அதோட ட்ரெஸ்ஸு பார்த்தா சுத்தத்தான முறை இருக்குது. அதை பார்த்து என்ன செய்யலாமா இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி தீங்க இருக்குன்னு சொல்லி எதை பார்த்து அந்த குழந்தை உடைய அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த குழந்தையுடைய அமைப்பு பார்த்து நம்ம விளைவிக்கலாம் அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ தீங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நாம் என்ன செய்யணும் குடும்பத்தில் தீர்வு சொல்லுவோம். அதோட பார்த்து நம்மளாம் ஆண்களுக்கு பார்க்க போகிறோம், பெண்களுக்கு பார்த்து என்ன செய்யணும் அவங்கள கூட்டிகிட்டு போவோம். பெண்களுக்கு எப்படி தண்ணீர் சொல்லியிருக்காங்க அந்த தண்ணி பார்க்கணும். அதுக்குள்ள கண்டிப்பை மாற்றி செய்யக்கூடாது. நமக்கு என்ன கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க அல்லாட பாருங்க பெண்களை போட்டு போகணும். யாரெல்லாம் போட்டு போகிறாங்க என்னுடைய மனைவியை போட்டு போகலாம். அதே மாதிரி என்னங்க என்னுடைய தாயார் அவங்க என்ன செய்யலாம் போட்டு போகலாம். அந்த மாதிரி மகரமான பெண்கள் இதெல்லாம் நாங்கள் நம்ம அல்லாட பாதையில் போகும்போது அவங்களுடைய முஸ்லீம்களை கேட்டு அல்லாடைய பெண்களை அவங்களை போட்டு போகிறது. அதே மாதிரி என்ன செய்யுங்க பெண்களை தாவத்தில் ஒன்றுமே இறக்கி நல்லா அவங்கள என்ன செய்யுது எப்போ நம்ம வீட்டில் தெய்வம் வந்துச்சோ அலுவலா நம்ம சில நேரத்தில் வருமானத்தை கம்மியாயிடும். அந்த பெண்ணை தீங்க இருக்குன்னா அவங்க நினைப்பாமா என்ன சரி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு பெண்மணி நமக்கு ஆர்வம் சொல்ல முடியாது. சொல்லுங்க உருவாக்கணும். அதேமாரி அல்லாத மாணவர்கள் எதுவுமே என்ன செய்யணும் அவங்களுக்காக உதவி செய்யணும். மாணவர்களுக்காக சொல்லுவாங்க அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க தொடர்பு பண்ணணும். அவங்கள லேசான முறையில் அவங்க டைம் இருந்தால் ஏதாவது அமர்ந்தா இந்த லீவு நாளில் விட்டுட்டாங்கன்னா அவங்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லீவு விட்டுட்டாலே அவங்க விடக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்க வேற ஏதாவது தவறான பழக்க வழக்கம்லாம் நீ பாருங்க ஞாயிற்றுக்கிழமை உலகத்திலே அதிகமாக பாவம் நடக்கும். என்னைக்கு லீவு நாளோ அந்த லீவு நாளில் தான் பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா பெருவுலேருந்து எல்லா இவங்க ஊற்றுருவாங்க. அந்த எல்லா விதமான எல்லாம் பாதுகாக்கணும். எல்லாம் நிறையா இப்போ ஒரு மனிதன் ஓய்வாக இருக்காரு பாவம் செய்து தான் அவருக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும் அந்த ஓய்வுனால மாணவர்கள் நம்ம என்ன செய்யணும் காலேஜ் படிக்கிறவங்க என்ன இப்படிப்பட்ட மாணவர்களாம் என்ன செய்யணும் எல்லாரும் என்ன செய்யணும் அவங்க லீவ் கொடுத்தாங்கன்னா அவங்க விடக்கூடாது. இப்போ பாருங்க சொல்லிட்டு லீவ் கொடுத்தாங்க 10 நாள் வச்சுக்காங்க. இந்த மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க அதனால 3 நாள் பார்த்து எடுக்கிறவங்க மாணவர்களுடைய லீவு அமைஞ்சிருச்சுன்னா தன்னுடைய 3 நாளையே அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. எதுக்காக லீவுக்காக தான் மசோதா செஞ்சு தன்னுடைய சுத்தம் கிடையாது. மசோதா செஞ்சு இதுமாரி மாணவர்களாக இருக்கிறாங்க சேதமாகவாங்க. அதனால என்ன செய்யணும் மாணவர்களுடைய ஜமாத்தை நம்ம கூட்டு போகணுங்கிறதுனால என்ன செய்யலாம் மசோதா வைக்கிறாங்க. மசோதா முடிவான அவர்களுக்கு தான் அவங்க என்ன செய்யலாம் கூட்டு போகணும். அப்போ மாணவர்களாக விடக்கூடாது. எல்லாமே ஒரு மாணவர்களுக்காக நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தாங்க மாணவர்கள் அவங்க
என்ன செய்யலாம், அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க ரொம்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்மளாம் பேசிட்டு சொல்லிட்டு படிக்க போனாங்க, ஆனால் அவங்க எதுக்காக போனாங்க, படிக்கிறதுக்கு மட்டும்தான் போனாங்க. ஆனால் அங்கே போய் அவங்க என்ன காவல்துறை உழைப்பு கவலை இருக்கிறதுனால எல்லா பேரும் அவங்களை கொண்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலை வாங்கினா அந்த நாட்டுக்கு எல்லா பேரும் இதனுடைய சூழ்நிலை வரதுக்காக இப்போ காரணமாக படிக்க போன மாணவர். இப்போ மாணவர்களை நம்ம சாதாரணமாக நினைச்சிருக்கூடாது. ஆனால் ஒரு மாணவர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட உள்ள அந்த திறமையில என்னென்ன தேர்வுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்தணும். அன்றைக்கி அல்லாவுடைய திரும்ப எத்தனையோ மாணவர்கள்லாம் செய்கிறாங்க, அல்லாவுடைய பாதுகாப்பு போகிறாங்க. அப்புறம் அவங்க ஒரு மூச்சுலாம் போயிட்டு வந்தோம்னா மொஹல்லாவில் வந்து நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்க பொருட்களை ஜமாதே தனியாக இருக்கிறாங்க. அவங்க மாணவர்களே அவங்க என்ன செய்யலாம், இந்த உழைப்பு என்ன தேவை, உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் என்ன தேவைப்படுது அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கணும், ஏதாவது ஒரு அவங்களோட விஷயங்களை உலகத்திலே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் தாவத்தில் உழைப்புக்கு எல்லாம் என்ன எதை வச்சு நம்மளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உலகத்தில் தீனுடைய கவலை என்ன இருக்கும், கவலை அண்ணாவுக்காக அழைக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட ஒரு கவலை இருந்தால் அது அந்த மனிதன் போதும். அண்ணாக்காக அவரை இந்த உழைப்புகளை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த உழைப்புக்கு முதலீடு கிடையாது. தாவத்தில் உழைப்பு என்ன தேவைப்படுது, கவலை தான் வரணும். இது இன்னொரு நாள் இப்படி இருக்காங்க, பிள்ளைங்க போய் மாணவர்கள் சந்திக்கும் போது சீக்கிரமாக வந்துடுவாங்க. நம்ம போய் சந்திக்கிறோம், அவங்க நல்ல வருவாங்க தான். ஆனால் மாணவர்கள் நம்ம மாதிரி உள்ளவங்க இவர் நம்ம கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எல்லா மாணவர்களும் சேர்ந்து அல்லாவுக்கு அதுதான் மாணவர்கள் மாதிரி இப்போ லீவுடைய நாளில் விசேஷம் நேரத்தில் பிள்ளைங்கன்னா ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைக்கு வந்துடுவாங்க. இப்படியாக என்ன இவங்களும் அல்லாட கால போடுவோம். இன்னைக்கு மாணவர்கள் லீவ் வர்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அல்லாத கிடையாது. இன்னைக்கு செல்போனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு அந்த ஆபத்தான ஒரு கருவி எல்லாரும் கையில் மாட்டிடுச்சு. அது என்ன இருந்துச்சு, வாழ்க்கையே வீணாகிட்டு. பாண்டிச்சேரியில் வீட்டுக்கா போய் நான் 3ஆவது ஜமாத் இருக்கும்போது அந்த ஏரியாவில் நாங்கள் குசிச்சு போகணும். குசிச்சு போயிருந்தா தெருவில் போய் அங்கே ஒரு பெரிய ஒரு அதிகாரி அவர் வீட்டில் காலேஜ் சொல்லி என்னங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஜமாத் பள்ளியில் கையிருக்கோம், நம்ம பார்த்து செஞ்சு இந்த ஈமானை செஞ்சுட்டு நல்லது நீங்கள் சொல்கிறதா சரிதான். முதல்ல நம்ம பசங்க வாழைக்கு முடியும், அவங்கள போய் பாருங்க பாய் அப்படின்னு என்னங்க பார்த்துட்டாங்க இருக்கோம். நிறைய பார்த்து இல்லை பாய் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பொறுத்தையாருங்க. நீங்கள்லாம் சரியாக வேலை செஞ்சீங்கன்னா நான் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். என்னங்க இதுமாரி நான் வந்து அந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிட்டு அந்த எவ்வளோ அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பேர் ஆகணும்னா அவர் அந்த துறையில் இருக்கிற நான் எங்களுக்கு வருஷம் லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும், எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. பெண்கள் எவ்வளோ, ஆண்கள் எவ்வளோ, இப்போ எல்லாரோட பேரை எங்கிட்ட வரும். அந்த பேரோட லிஸ்ட்டில் நான் பார்க்க போகும்போது இந்த வருஷத்தில் அதிகமான பேர் என்ன செஞ்சாங்க, முஸ்லீமுடைய பேர் நிறைய எழுதியிருக்காரு. அதில் யார் அப்படின்னா, அது எதுக்காக அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, எதுக்காக இறந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு காரணமும் அது அதனால காரணம் இல்லை. வீட்டில் வந்து செல்போன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்க அவங்கள ஆண்கள். அப்போ அதான் என்ன செய்யப்படுறது, சின்ன ஒரு விஷயம் தான். அந்த செல்போன் ஆகப்படுறது எப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு போகணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாணவர்கள் பக்கம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய முடிவுக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க, எக்ஸாம்பிள் ஏதாவது மாற்றாச்சுன்னா தற்கொலை செஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க என்ன செய்யுங்க, உழைப்பு செய்ய சொல்லணும். மாணவர்களை அடாட பாதுகாப்பு வைக்கணும். அவங்களால தனி கவனம் செலுத்தணும். சொல்லுவாங்க பஸ்ஸு போகிறாங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஜமாத்து உண்மையாக அனுப்பும்போது அந்த மாணவர்கள் சரியாக ஒரு ஜமாத்து அனுப்புவோம். மாணவர்களால் தனி கவனம் செலுத்த சொல்லுவாங்க. அதனால் அதான் என்ன செய்யணும், மாணவர்களை அல்லாட இருக்கு அவங்க மேலே உழைப்பு செய்ய கொள்ளணும். அவங்க அல்லாட கூப்பிட வைக்கணும். அவங்களாம் இப்படிப்பட்ட உழைப்புல நான் 3 சாரார்கள் என்னங்க, ஆண்கள் மேலே, பெண்கள் மேலே, மாணவர்கள் மேலே எல்லா மக்கள் மேலே உழைப்பு செய்யறதுனால என்ன செய்யப்படுது, நம்ம மகளால் அதிகமான மக்கள் தீனுடைய உழைப்பை கூடுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அன்றைக்கு நாளைக்கு இருக்கிற தீனுடைய உழைப்பு நடந்துருக்கு. நம்ம என்ன செய்யணும், அல்லாவுடைய பார்க்க அதிகமான காலங்கள், அதிகமான செலவு, அதிகமான நேரங்கள் அல்லாவுடைய பார்க்க அடிப்படையில் சொல்லணும். அல்லாவுடைய